ஆகிய துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். மெய்யும் பொய்யும் பிரித்து ஓதும் மெய்நிலை போதமாம் நமது குலதெய்வ தேவேஸ்வரவர்கள் ஒரு பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, பெருமானவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருளிய திருவாக்கியங்களை எல்லாம் நாம் இன்றும் 23வது நாளாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நாம நேற்று பார்க்கும்போது இறைவனே இந்த பூமியில் வந்து அவதாரம் செய்யும் போது கூட அவர்களை அறிந்து கொள்ளும் குலமான்கள் கோடியில் ஒருவராகத்தான் இருப்பார்கள் என்று பார்த்தோம். மற்றவர்கள் இந்த உலக மக்கள் எல்லாம் இந்த உலக சிறு செயலிலேயே மூழ்கி அவர்களை எல்லாம் ஏமாந்து விட்டு விடுவார்கள் என்றும் பார்த்தோம். அப்படி ஏமாந்து விட்டு விடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த அறிந்து கொண்ட மக்களையும் அதிலிருந்து விலக்குவதற்கு அவர்கள் எல்லாம் முயற்சிப்பார்கள். இறைவன் இந்த உலகத்திற்கு தனது அரிய படைப்பாகிய இந்த மனிதனை மனித ரூபத்துலதான் அவங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு இது கூட இல்லாம ஒரு மனிதனையா கும்பிடுவது. இவங்க வணங்குறது கல்லையும் கரட்டையும் மண்ணையும் செம்பையும் வெள்ளியையும் ஆகாயத்தையும் வணங்குவாங்க. எல்லா படைப்பிலையும் உன்னதமான அந்த மனித ரூபத்துலதானே இறைவன் வருவாங்க. கிருஷ்ண பரமாத்மா அப்படித்தானே வந்தாங்க, முருகப்பெருமான் வந்தாங்க, நபிகள் நாயகம் வந்தாங்க, இயேசு கிறிஸ்து வந்தாங்க. எல்லாரும் மனித ரூபத்துலதானே வந்தாங்க. அப்ப பெரியவர்கள் இந்த மனித ரூபத்துலதானே வரணுங்கிற ஒரு அது கூட இல்லாம நம்முடைய தெய்வம் அவருடைய பிள்ளையை பார்த்து நீங்க போயும் ஒரு மனிதனை கும்பிடுறீங்களா அப்படின்னு கேட்ட ஒருவருக்கு நம்முடைய தெய்வ பிள்ளை அவர்கள் கொடுத்த அந்த பதிலை பற்றி நம்முடைய பெருமான் அவர்கள் திருமஞான திருவாக்கியம் 37 நமக்கு அறிவு செய்திருக்கிறத நம்ம பார்ப்போம். புதிதாக சபையில் அங்கத்தினராக சேர்ந்துள்ள நம் பிள்ளை ஒருவரின் மேம்பாடான மாறுதல்களை கண்டு பொறாமை கொண்ட பணக்காரன் ஒருவன், நீங்கள் ஒரு மனுஷரை தெய்வம் என்று வணங்குவதாக கேள்விப்பட்டேன் என்றதற்கு அவர் முறையுடன் சொன்ன பதில். அப்போ நம்ம சபையில புதிதாக சேர்ந்தாலும் அவங்ககிட்ட என்ன இருக்கும்? மேம்பாடான மாறுதல் இருக்கும். ஓட்டாஞ்சொல்லியா இருந்த ஒரு மனிதன் பெருமானவர்களுடைய கையகத்தான உடனே அவங்க எப்படி தங்கமாக்க பெறுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே நிறைய. அதுக்கு முன்னால யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு சாம்பலை கொடுத்து பூசிக்கோன்னு சொன்னாலும் எல்லாமே பணியோட பூசிக்கிட்டு இருந்த ஒருவர் ஒரு முறை சாலைக்கு வந்துட்டு போனாலே இதுதான் அசல் விபூதியா, எனக்கு அசல் விபூதி தெரியுமா, அசல் ருத்ராட்சம் தெரியுமா அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடியவராக மாறிடுவாங்க. அப்படியாக ஒரு மேம்பாடான மாறுதல் தெய்வம் அவர்களுடைய பிள்ளை ஒருவர்கிட்ட வந்ததை பார்த்து ஒருத்தர் பொறாமை கொண்ட ஒரு பணக்காரர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நீங்க போய் ஒரு மனுஷரை தெய்வம்னு வணங்குறீங்களாமே, மனுஷரையா தெய்வமா வணங்குவது? அப்போ அவங்களுடைய அந்த அறிவு எப்படி இருக்கு? கல்லையும் கரட்டையும் மண்ணையும் மாட்டையும் கும்பிடுற அவங்க ஒரு மனுஷரை தெய்வமாக வணங்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் முறையுடன் சொன்ன பதில். அப்போ அந்த அண்ணா எப்படி முறையோட ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அண்ணாச்சி ஒருத்தர் தன் வீட்டில் ஒரு நாய் வளர்க்கிறார். அந்த நாய் அண்ணாச்சி திருடனை கண்டாலும் போக்கிரியை கண்டாலும் தொலைக்கும். ஏன்? அந்த நாய்க்கு வித்தியாசம் தெரியாது. அதே போல் உங்களை கண்டாலும் குலைக்கும். ஏனெனில் அதற்கு திருடன் யார் யோக்கியன் யார் என்று அறிந்து கொள்ளும் அறிவு இல்லை. நாய்க்கு இருக்கா அறிவு? அது கொஞ்சம் வித்தியாசமா வீட்டுக்கு யாரு வந்தாலும் குலைக்கும். அவங்க யோக்கியரா அவங்க திருடரா அதெல்லாம் அதுக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் அந்நியரை பார்த்தா அந்த நாய் குலைக்கத்தான் செய்யும். ஏன்னா அதுக்கு இவங்க யாருன்னு தெரிஞ்சு கொள்ள அந்த அறிவு இல்லை. அப்போ உங்களுக்கும் அது தெரியலைன்னா நீங்களும் அப்படிங்கிறத நாசுக்கா அந்த அண்ணா அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நாய்க்கு தான் தெரியாது நீ மனுஷனா இருக்கிறியே, உனக்கு மனுஷ ரூபத்துல இருந்தாலும் இவங்க யாரு
இவங்க நரனா, இவங்க மனிதனா, இவங்க தேவனா, இவங்க வானவரா அப்படின்னு பகுத்தறிகிற அறிவு இந்த மனுஷனுக்கு வேணுமே. ஒரு நாய்க்கு இல்லாட்டா போகுது, ஒரு மனுஷனுக்கு வேண்டாமாங்கிறத அந்த அண்ணா அவ்வளவு நாக்குக்காக. நாய்க்கு தெரியல அண்ணாச்சி, அதனாலதான் அது அப்படி குலைக்குது. சிவானந்த போதம்ங்கிற நூல்ல என்ன சொல்லியிருக்கு? மனித ரூபத்துலதான் எல்லாமே உண்டு. மனிதரிலும் பறவையுண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டு. மனித ரூபத்துல பாக்குற மனிதர்கள் எல்லாம் நம்ம மனிதர்கள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, அந்த மனித ரூபத்துல மனித சட்டையிட்ட வான்பாடி, வானம்பாடி, குருவி, பருந்து, ஊர்வனம், வானரம் எல்லாமே இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மனிதரிலும் பறவை உண்டு, விலங்குண்டு, கல் உண்டு, மரமும் உண்டு. மனிதரிலும் நீர் வாழும் ஜாதி உண்டு, அநேக குல மனிதர் உண்டு. மனிதரிலும் மனிதர் உண்டு, வானவரும் மனிதர் போல் வருவதுண்டு. அப்படி வந்த மனிதரில் பிறப்பறுக்க வந்ததுவே அருமை என வகுத்தார் முன்னோர்னு சிவானந்த போதம் நூல்ல சொல்லியிருக்கேன், நீங்க படிக்கவில்லையாக என்று சொல்லி வைத்துள்ளார்களே. அப்போ மனித ரூபத்தில் தானே இத்தனை வேறுபட்ட குணத்தவர்கள், அதாவது ஈசன் முதல் கேவலங்கட்ட ஈசன் வரை இருக்கிறார்கள். இப்போ மனித ரூபத்துலதான் ஈசனும் இருக்காங்க, கேவலங்கட்ட ஈசனும் மனித ரூபத்துலதான் இருக்கிறாங்க. அதை பகுத்தறிகிற அறிவு ஒரு மனுஷனுக்கு வேணுமே. ஒருத்தவங்களை பார்த்த உடனே தெரியாது அவங்களுடைய அந்த மறைமொழி, மாந்த பெருமை, நிலத்து நிறைவு. ஒருத்தவங்க பேசி கேட்டாதான் அவங்க யாருன்னு தெரியும். மௌனமா இருந்தாங்கன்னா அவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க ஈசனா நீசனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம அவங்ககிட்ட பேசணும். அப்போ அதுக்காகத்தான் வாக்கறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கறிவை பயன்படுத்தாம உனக்கு அவங்க ஈசனாவே கண்டுபிடிக்க தெரியலன்னா நீயும் நாயும் ஒண்ணுதானேங்கிறத அந்த அண்ணா அவ்வளவு நாசுக்கா எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்படி ஈசனா இருப்பவர்களுக்கு செயல் அடையாளம் வேதத்தில் சொல்லி வைத்திருக்குது அண்ணாச்சி. உனக்கு தெரியாட்டாம் பரவாயில்ல, வேதத்தை படிக்கிறியா இல்லையா? வேதத்துல ஈசனுக்கு என்ன செயல் அடையாளம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடையாளத்தை வச்சுதான் எங்க தெய்வத்தை நாங்க வணங்குறோமே தவிர அடையாளம் இல்லாம இல்லையே. உங்கள் பாட்டனே மறுபடியும் தூரத்தில் வந்தால் உங்களுக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அண்ணாச்சி? முடியாதே. அங்கனமே அந்த தேவாதி தேவனே தூலம் எடுத்து வரும்போது அவர்களை வெளித்தோற்றத்தால் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அண்ணாச்சி? வெளித்தோற்றத்தால கண்டுகொள்ள முடியுமா? கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னாலே நமக்கு ஒரு படம் அப்படியே ப்ளூ கலர்ல அவங்க ஒரு மாட்டின் மேல சாஞ்சி ஒரு காலை கீழே ஊனி ஒரு காலை கிராஸா வச்சுக்கிட்டு புல்லாங்குழல வச்சுக்கிட்டு தலையில ஒரு மயில் இறக சொருகிக்கிட்டு இருக்கிற மாதிரிதான் நம்ம எல்லாரும் படம் வச்சிருக்கோம். அப்படி அந்த தோற்றத்தோட அப்படி புல்லாங்குழல ஊதிட்டு ப்ளூ கலர்ல வந்தாத்தான் நீ கிருஷ்ண பரமாத்மான்னு நம்புவியா? செயல் கிருஷ்ண பரமாத்மா அன்னைக்கு வரும்போது என்ன செயல்ல நடத்தினாங்க, எந்த விஸ்வரூப காட்சியை அர்ஜுனனுக்கு காட்டினாங்க, அந்த விஸ்வரூப தரிசனம் எந்த எல்லையில நடக்குது, அவங்கதானே கிருஷ்ண பரமாத்மா. தோற்றத்திலையா இருக்கு? அவர்களுடைய தெய்வீக செயலை வைத்தல்லவா அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அப்பேர் கொண்டவர்களுக்கு நாசியின் வெளியே மூச்சு ஓடாது என்பது வேத தீர்ப்பு அண்ணாச்சி. அவங்களுக்கு நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாதே. அவங்களுடைய வாக்குலையும் கண்டுபிடிக்கலாம், அவங்களுக்கும் மூச்சு ஓடாது, அவங்களை சார்ந்த மக்களுக்கும் மூச்சு உள்ள இடங்குமே. நாங்கள் கும்பிடுகிற தெய்வமாகிய எங்கள் ஆண்டவர்களுக்கு அந்த பிரத்யட்ச அடையாளம் இருப்பதால் தான் 67 ஜாதிகளும் எல்லா மதத்தினரும் அடங்கிய பல்லாயிரக்கணக்கான மக்களாகிய நாங்கள் தேவ பதவியில் ஏற்ற பெற்று இருக்கிறோம். எப்படி போக்கியையும் யோக்கியனையும் அடையாளம் தெரியவில்லையோ அண்ணாச்சி நாய்க்கு, அதுபோல உனக்கும் தெரியலையே அண்ணாச்சி, நீயும் நாயும் அப்போ ஒண்ணுதானே. அதுபோலவே தேவாதி தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கும் தெரியவில்லை அண்ணாச்சி. நாய்க்கு தெரியாட்டா போகுது, அது நாய். நீ மனுஷனே அந்த தேவாதி தேவன் தூரம் எடுத்து வரும்போது அவங்க வாக்க கேட்டவுடனே அவங்க இன்னார்னு கண்டுபிடிக்கிற அறிவு உனக்கு வேணுமே. இந்த பதிலை கேட்ட அந்த பணக்காரர் நம் சபையின் அங்கத்தினரை பணிவுடன் வணங்கி விடைபெற்று சென்றார். அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் இந்த ஒரு பதில. நாசுக்கா நம்மள நாயின் தானே அப்படிங்கிற இந்த ஒரு பதில் அவர் எதிர்பார்க்க மாட்டார். நமக்கு நோக்கம் அவங்கள நாயின்னு சொல்லணுங்கிறது இல்லை, அவங்களும் கண்டுகொள்ளணும். நாய்க்கு வேணா தெரியாம போகட்டும், ஆனா மனுஷனா பிறந்திருக்கே நீ. அந்த தேவாதி தேவன் தூலம் அடித்து வரும்போது
அவங்களுடைய வாக்கை கேட்ட உடனே அவங்க இன்னார்னு அறிந்து கொள்ளக்கூடிய அறிவும் நமக்கு வேணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்தெல்லாம் நமக்கு எடுத்து காமிச்சு ஏமாந்து விட்டுறக்கூடாது. நாம பெரியவர்கள் இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த சிறு செயல் உழவோ வழிபோக்கர் யாரோ எவரோ என்று ஏமாந்து விட்டு நாங்களே அன்னைக்கு பாட்டை பெருமானவர்களை தெய்வம் அவங்க தானே கண்டு கொண்டாங்க. அப்படி யாரோ எவரோ என்று ஏமாந்து விட்டுறக்கூடாது. அந்த அவதாரம் எப்பயோ ஒருக்கத்தான் நடக்கும். அந்த ஜீவ பண்டிதருக்கெல்லாம் பண்டிதமாகிய அந்த வருகை எப்போதாவது ஒரு முறைதான் இந்த பூமியில நடக்கும். அப்படி வரும்போது நாம அவங்களை ஏமாந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திருவாக்கியத்தெல்லாம் நமக்கு தெய்வம் அவர்கள் எடுத்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு மனுஷனை போய் கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம இன்னும் சிலர் ஜாதிய சொல்லுவாங்க. அதே போல ஒருத்தர் நம்முடைய தெய்வம் அவர்களுடைய பிள்ளை அவங்ககிட்ட நீங்க ஒரு இஸ்லாமிய குலத்துல பிறந்த ஒருத்தவங்களை போய் பெரியவங்க நினைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியும், நிறைய வெளிநாடாவிலையும் நம்ம கேட்டிருக்கோம். அப்போ பெரியவங்களை குலத்தை பத்தி நம்ம பேசக்கூடாது. எக்குலத்தோர் எவரெனினும் அவங்க அந்த பெரிய அவங்களுடைய அந்த வாய்மொழியை கேட்கும்போது அவங்கதான் இறைவன் அப்படின்னு நாம கண்டுபிடிக்கணும். இப்போ அதை பத்தி நம்முடைய ஆதிமை இதய பூரண வேதாந்தம் தனித்திரு பாடல்கள்ல இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஆதிமை இதய பூரண வேதாந்தம் பக்கம் 396. சிவகங்கை நாட்டு மேலரண்மனையில் பெருந்திரளான சபை கூட்டம் பெற்று அத்திரளான கூட்டத்தில் ஆண்டவர் அவர்கள் பிரசங்கம் நிகழ்த்திய காலத்தை அடுத்த 11வது நாள் அங்கே கலெக்டரா இருந்த ஒருவர் தாசில்தாரும் சபையில் சேர்ந்தவருமான ஒரு பிள்ளையை பார்த்து, துலுக்கர் குலத்திலுமா பெரியோர்கள் உண்டு என்று கேட்டதற்கு அப்பிள்ளை கடும் கோப முகத்தினராய் தடால் என்று எழுந்து ஆண்டவர்களிடம் விண்ணப்பித்து தாம் தாசி வேலையை விட்டு விடுகிறேன் என்றார். அவரை தடுத்து விட்டு அந்த கலெக்டருக்கு ஆண்டவர்கள் உடனே எழுதி அனுப்பிய செய்யுள். அப்போ நீங்க அவங்க ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவங்க. பிராமண குலத்தை சேர்ந்தவங்களுக்கு தங்களுடைய குலம்தான் உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பிறப்பால இல்ல பிராமணன், எல்லாமே செய்தொழில தான் இருக்கு அவங்க என்ன குலத்தை சேர்ந்தவங்கிறது. அப்போ ஒரு இஸ்லாமிய குலத்தை பிறந்தவங்களை போய் நீங்க எப்படி தெய்வமா பெரியவங்களா நினைப்பீங்க அப்படின்னு ஒரு கலெக்டர் கேட்டதுக்கு அவருக்கு கீழே தாசில்தார் வேலை பார்க்கிறார் பெருமான் அவர்களுடைய பிள்ளை அவர்கள், நான் அந்த வேலையவே விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அழுகும்போது தெய்வம் அவர்கள் அவருக்கு ஒரு பாடலை எழுதி கொடுத்து, இந்த பாடலை கொண்டு போய் அவர்கிட்ட படிச்சு காமிச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்த அந்த பாடல். துலுக்கர் குலம் தனிலும் உண்டோ பெரியோர் என்று சொன்ன கலெக்டர் தீராமணரையா விளக்கப்படி நாற்றமுள்ள சித்திக்குள்ளே விளைவதுண்டோ முத்தென்றால் விதமென் சொல்வி ஜலமான யானை முதன் மிருகமெல்லாம் பெரிய வயிறு வளர்க்கும் அது படிப்போ இல்லை தலை வந்தனை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேடம் உமக்குரைக்க சொன்னதெம்மை. அப்போ இந்த பாடல் மூலமாக பெருமானவர்கள் நான் நம்மளுடைய குலம்தான், நம்மெல்லாம் இப்ப நம்மளுடைய குலத்தை யாராவது தாழ்த்தி சொன்னா எப்படி என் குலத்தை தாழ்த்தி சொல்ல போச்சு, என் குலம்தான் உயர்ந்தது அப்படின்னு சண்டைக்கு போவோம். ஆனா பெருமானவர்கள் என் குலம் மட்டமாகவே இருக்கட்டும், அது நாற்றமுள்ள சித்தியாகவே இருக்கட்டும், அந்த நாற்றமுள்ள சித்திக்குள்ள அதுக்குள்ளதானே முத்து விளையுது. அது போல ஒரு மட்டமான குலத்துல ஏன் பெரியவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிற? நீ உயர்ந்த பிராமணராவே இருக்கட்டும், உயர்ந்த ஒரு கலெக்டர் பதவியில கூட இருக்கட்டும்,
ஆனா தலைவனை அறியலையே நீ, குருவில்லான் குப்பையிலேயே நீ ஒரு குப்பையால இருக்கிற. இந்த செவி வழியாக உன்னதமான வார்த்தைகளை கேட்டு பரமதத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை எல்லாம் நிறைய உள்ள நிரப்பி வைரமணி பெட்டகமா உள்ள பூட்டியும் வைக்கலாம். குப்பையா கேட்டு 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 குப்பையும் நிறைச்சு வச்சு குப்பை கூடையாவும் ஆக்கலாம் இந்த செவி. அப்படி குப்பை கூடையா தானே ஆக்கி வச்சிருக்கிற நீ தலைவனையே அறியலையே. தலைவனையே அறியாத நீ எப்படி பிராமணரா இருக்க முடியும்? இதுல பார்க்கும்போது மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு கலெக்டர் பிராமணரே ஐயான்னு பெருமான் அவர்கள் ரொம்ப உயர்த்தி அவரை மரியாதையா அழைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள பெருமான் அவர்கள் இந்த பாடலை பாடும்போது நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா, துலுக்கர் குலம் தனிலும் உண்டோ பெரியோர் என்று சொன்ன கலை கெட்டர் பிராமணரே ஐயா அப்படின்னு பாடுவாங்க பெருமான் அவர்கள். கலை கெட்டர், நீ என்ன கலை கெட்டு போச்சு, எனக்கு அறிவு கெட்டு போனதுனாலதான் நீ இப்படி கேட்கிற. அறிவு இருந்தா அப்படி கேட்பியாங்கிற அர்த்தம் அதுக்குள்ள புரிஞ்சு இருக்கு. அப்ப கலை கெட்டு போய் அவங்க இந்த மாதிரி மனுஷ ரூபத்திலேயா இறைவன் வருவாங்க, துலுக்கர் குலத்திலேயா வருவாங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் மனித ரூபம் எடுத்து கூட எப்படி அந்த நாய்க்கு பகுத்தறிய தெரியாது, அது சரி, அதுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான். ஆனா ஒரு பெருமானவர்களுடைய அவதாரம் செய்யும் போது அவங்க அவதார மூர்த்தி தான் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கோடியில் ஒருவராக அந்த குலமானாக இருக்க வேண்டுமே. அவங்க எக்குலத்தாராக இருந்தால் என்ன, நமக்கு எல்லாத்தையும் உபதேசிக்கின்ற அவர்கள் அந்த வான அமுதத்தை அவங்க கடைந்து கொடுக்கிற அவங்க தானே இறைவன். நீர்நிலை போதத்துல அந்த பாடலை பார்ப்போம். மந்திரமும் எந்திரமும் பிறந்த தலமெங்கே, பிறந்த தலமெங்கே, வானமுகம் கடைந்தளித்த வாசுகியும் எங்கே. வானமுதம் கடந்து கொடுக்குதே வாசுகி. சுகி அப்படின்னா என்ன? வசிக்கிறது. எதுல வசிக்கிறது? வாயில வசிக்கிறது. எந்த வாயில? அந்த திரு ஆல வாயில வசிக்கிறது. எது? அவங்களுடைய திரு அமுதனா. அதுதான வான அமுதத்தை கடந்து கடந்து எடுத்து நமக்கு வழங்கிக்கிட்டே இருக்கு. அந்த வான அமுதம் கடைந்து அடித்த அந்த வாசிக்கு எங்க இருக்கோ அவங்கதானே இறைவன் நமக்கு. அந்தரத்தில் 51 படியணியும் எங்கே, படியணியும் எங்கே, அழகான மெகராஜின் கொலுவு நிலை எங்கே. நம்மள ஒவ்வொரு படியா 51 படிநிலை ஏற்றி 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 மேல கொண்டு போதே அந்த மெகராஜின் கொலுவு நிலை எங்க இருக்கு? அந்த வேதனா, அந்த நாவு தானே நம்மளை ஒவ்வொரு படியா ஏற்றி ஏற்றி கொண்டு போகுது. இருட்டுல இருந்த அந்த இருட்டு உள்ளத்தை பிரகாசத்துக்கு கொண்டு வர்றது எது? ஒன்றம் சிரோரத்தினத்தின் நிலையதுவும் எங்கே, நிலையதுவும் எங்கே, உமையவளாம் ஈஸ்வரி தாய் கை கலந்ததெங்கே. அந்த உமையவளாம் ஈஸ்வரி தாய் எங்க உங்ககிட்ட கலக்குறாங்க? அவங்களுடைய அந்த வாசுகி, அவங்களது அந்த திருவாக்கு, அது எங்க கலக்குது? உன்னுடைய செவியில கலக்குது. கலந்து உன்னுடைய சிரத்தில் ஒரு ரத்தனத்தை பதிப்பிக்கிறது. முந்தன் சிரோ ரத்தனத்தின் நிலைய, உனக்கு தலையில ரத்தனத்தை பதிக்கிறது எல்லாம் எங்க இருந்து வருது? அந்த ரத்தனம் அவங்களுடைய திருவாக்குல இருந்து வருது. அந்த சிரோ ரத்தினம் உன் தலையில ரத்தனமா பதிச்சு வைக்கிறது. அந்த ரத்தனம் எங்க இருக்கு? தெய்வம் சொல்லுவாங்களே, இங்க இருக்க ஒரு பெரிய பெட்டகம், வைரங்களும் வைடூரியங்களும் நிறைஞ்ச ஒரு பெட்டகம் திறந்து கிடக்கு. வேணுங்கிறவங்க எடுத்து எடுத்து தலையில அணிந்து கொள்ளலாம். அப்படி அணிந்து கொள்வதற்கு சிரோ ரத்தினம் அதனுடைய நிலையிடம் எங்க இருக்கு? அந்த ஈஸ்வரி தாயினுடைய அந்த நாதம் கை கலந்தது எங்க? நம்முடைய செவியில கலக்கம். இதையெல்லாம் எடுத்து உரைக்கிறவங்க தானே பெரியவங்க. இந்த நிலை அந்த எடுத்துரைக்கும் பெரியோர், எடுத்துரைக்கும் பெரியோர், எக்குலத்தோர் எவரெனினும் எனக்கிறைவராமே.
இதெல்லாம் எடுத்துரைங்க. எக்குலத்தாரா இருந்தாலும் பெரியவங்க ஜாதி என்னன்னு பார்க்காத, அவங்களுடைய வாழ்க்கை மட்டும் பாரு. அப்போ அவங்க எக்குலத்தாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எனக்கு இதையெல்லாம் அந்த வானமுகத்தை கடைந்து அளிக்கின்ற அவர்கள்தான் எனக்கு இறைவர். அப்போ இப்படி எல்லாம் மனிதனை வணங்குறீங்களா, ஒரு இஸ்லாமிய குலத்துல பிறந்தவங்களை வணங்குறீங்களா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கெல்லாம் பதிலாக நம்முடைய பெருமானவர்கள் அந்த வானமுகத்தை கொடுக்கிறவங்க யாரா இருக்காங்க, அவங்கதான் நமக்கு இறைவன். அப்படி இறைவனாக இந்த சர்வ அண்டரண்ட சராசத்தையும் படைத்த அந்த ஈசன் எப்பவோ ஒருக்க இந்த பூமிக்கு கிடைக்கிற அந்த அரும்பெரும் பாக்கியம் அவதரித்து தம்மை வெளிப்படுத்தி காண்டு தள்ளி அந்த திருவாக்கியங்களை எல்லாம் தான் நாம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நேற்றும் நம்ம திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியத்தை பார்த்தோம். இன்னைக்கும் திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியம் 77 பார்ப்போம். தெய்வம் என்று நினைத்து நீ படைத்த ஒரு விக்கிரகத்தின் மேல் ஒரு மந்திரத்தை சொல்லி பூவை போடுகிறாய். உலகத்துல எல்லாருமே தான் வணங்குறாங்க, இறைவனை வணங்காம யாரும் இல்ல. கோயில்ல எல்லாம் போய் சாமி கும்பிடுறாங்க, பூவை போட்டு அர்ச்சனை பண்றாங்க, எல்லாமே செய்யறாங்க. அப்போ நீ ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த விக்கிரகத்தின் மேல ஒரு பூவை போடுற. அப்படி போடும்போது அந்த நேரம் மட்டும்தான் பூ போட்டது உன் கண்ணுக்கு தெரிகிறது, வாயில் சொன்ன மந்திரம் உன் காதில் கேட்கிறது. அந்த எல்லையை விட்டு நகர்ந்து நீ வேறு வேலைக்கு திரும்பியதும் அவை யாவும் உன் நினைவில் இருந்து மறைந்து விடுகிறது. அந்த பூவும் அந்த மந்திரமும் இங்க எங்க போனாலும் அந்த மந்திரம் உன் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கணுமே. நமக்கு பெருமான் அவர்களுடைய அந்த நமக்கு ஒரு சிரோ ரத்தனத்தை கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரத்தனம் அதோட மறைஞ்சு போகுதா? அந்த ஒளிவை நம்ம ஒரு பிரகாசம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அன்னைக்கோட அது அப்புறம் மறைஞ்சு போகுதா? இல்லையே. அந்த பிரகாசம் நமக்கு நாளுக்கு நாளா ஒவ்வொரு விஸ்வரூப தர்சனையாக நமக்கு வந்துகிட்டே இருக்கே. ஏன்? அது நகல் மறைஞ்சு போகும், சிசல் மறையாது. அப்படியே ஒவ்வொரு விஸ்வரூப தர்சனையா பார்க்க 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 அவங்க விண் வரைக்கும் வானம் வரைக்கும் உயர்ந்து கொண்டே போறத நம்ம அந்த விஸ்வரூப தர்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கலாமே. ஆனால் அசலான மந்திர ரூபியை உன் இதயாசனத்தில் நேருக்கு நேர் நீ சந்திக்க நேர்ந்தால், அப்ப அசலான மந்திர ரூபியை எங்க சந்திக்கணும்? இதயாசனத்துல சந்திக்கணும், அறிவில் சந்திக்கணும், உன்னுடைய அறிவு பிரகாசமாகணும். அது உன்னை விட்டு ஒரு நொடி நேரமும் மறையாது. அந்த அறிவை எங்கேயாவது மறக்க வைக்க முடியுமா? நான் இன்னைக்கு ஒரு எனக்கு இதயம் பிரகாசம்னா அறிவின் பிரகாசம் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. நாளைக்கு இதை யாராவது நீ நேற்று பெற்று அதை மறந்துபோ அப்படின்னு சொன்னா மறந்து போயிருமா? எனக்கு முடியாதே. அப்போ இதுக்கு கூட ஒரு கதை சொல்லுவாங்க. லட்சுமி தேவி விஷ்ணு பகவான்கிட்ட எனக்கு ஒரு வரம் கொடுங்க, எல்லா மக்களுக்கும் நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரு குடம், எப்பயுமே நம்ம பார்த்தா தெரியும் படத்துல லட்சுமி தேவி ஒரு குடத்தை வச்சுக்குவாங்க. அந்த குடத்துல இருந்து எப்படி காத்தா தங்க காசுகளா விழும். அப்ப லட்சுமி தேவியை வணங்கினா நம்மளுக்கு தங்கமா கிடைக்கும்னு நினைச்சுதான் எல்லாரும் வணங்குவாங்க. அப்போ லட்சுமி தேவிக்கு அந்த குடத்தை கொடுத்துட்டாங்க. நீ உன்னை வணங்குறவங்களுக்கு எல்லாம் நிறைய செல்வம் கிடைக்கிறதுக்கு நீ அருள் பாலிக்கலாம் அப்படின்ற வரத்தை விஷ்ணு பகவான் லட்சுமி தேவிக்கு கொடுத்துட்டாங்க. இந்த லட்சுமி தேவியும் அந்த தங்க குடத்தை வச்சுக்கிட்டு தன்னை வணங்குற மக்களுக்கெல்லாம் செல்வத்தை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு இன்னைக்கும் மக்கள் எல்லாம் நம்பி காசுக்காக லட்சுமி தேவியை வணங்குறாங்க. அப்போ இதை பார்த்த சரஸ்வதி தேவி, லட்சுமி தேவிக்கு மட்டும் ஒரு வரம் கிடைச்சிருக்கே, எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு அவங்களுடைய கணவர் பிரம்மாட்ட போய் கேக்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க உங்களை வணங்குறவங்களுக்கு எல்லாம் கல்வியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற வரம் கொடுக்குறாங்க. அவங்க மட்டும் காசு, நான் மட்டும் என்ன கல்வியா, அவங்க தங்கமா கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த கல்வியோட இது தெரியல. அப்போ இதை அவங்கள விட நான் உயர்வா இருக்கணும் அப்படின்னு சரஸ்வதி தேவி கேட்டதுனால அந்த பிரம்மதேவர், தேவி அவங்க கொடுக்குற அந்த செல்வம் யாராலையும் பறிச்சு கொள்ள முடியும், ஆனா நீ கொடுக்குற அந்த செல்வம், அறிவு செல்வம், கல்வி செல்வம் யாராலையும் பறிக்க முடியாதது அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன உடனேதான் சரஸ்வதி தேவி, ஆக நம்ம கொடுக்குற செல்வத்தை யாராலையும் பறிக்க முடியாத ஒரு செல்வம், லக்ஷ்மி உன்னை விட ஏன்ட்டுதான் கல்வியா செல்வமா வீரமான்லாம் கூட ஒரு படம் கூட வந்ததுன்னு எல்லாம் பார்த்துருக்கோம். அது போல
அந்த செல்வத்தை கூட யாரும் பறிச்சு கொள்ளலாம். அது செல்வம் செல்வம் இருக்கிறதுனால அதுக்கு பேரே செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய கல்வியை யாராலையும் பறிச்சு கொள்ள முடியுமா அப்படின்னா பறிச்சு கொள்ள முடியாது. அப்போ அந்த அசலான மந்திர ரூபி நமக்கு கொடுக்கிற அந்த மந்திரத்தை, நாம பெற்ற அந்த அறிவின் பிரகாசத்தை, அந்த சரஸ்வதி தேவி நமக்கு கொடுத்த அந்த கல்வியை யாராலையும் மாற்ற முடியாது, யாராலையும் பறித்து கொள்ள முடியாது. யாராலையும் நாம பிறருக்கு கொடுத்தாலும் நமக்கு இருக்கிற அந்த கல்வி செல்வம் வளர்ந்து கொண்டே போகும். ஆனால் அந்த செல்வம் அது நாம கொடுக்க கொடுக்க குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனா இந்த செல்வம் வளர்ந்து கொண்டே போகக்கூடிய செல்வமாக இருக்கும். அதை நீ மறந்தாலும் அது உன்னை மறக்க விடாது. நீ மறக்கணும்னு நினைச்சாலும் அது உன்னை மறக்க விடாது. நீ பெற்ற அறிவின் பிரகாசம் பிரகாசம் தான். அந்த பிரகாசத்துக்கு வந்துட்டா திரும்பி நீ இருட்டுக்குள்ள போக முடியாது. அது உன்னை மறக்க விடாது. இவ்வாறாக அந்த மந்திர ரூபியை நேருக்கு நேர் உன் முன் தோற்றரவாக செய்து வைக்க பெறுவதுவே உபதேசம். இப்படியெல்லாம் நமக்கு பிரகாசம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே நம்முடைய தெய்வமோர்கள், அதுக்கு பேர் தான் உபதேசம். நாமெல்லாம் உபதேசம்னா என்னமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் ராத்திரி கூட்டி கொண்டாந்து வச்சு உபதேச சபையில சொல்றதுதான் உபதேசமா? இல்ல, உபதேசம்ங்கிறது எப்ப இருந்து எப்ப ஆரம்பிச்சு எப்ப வரை நடக்குதுன்னு இந்த திருவாக்கியத்திலே கடைசியில பெருமான் அவங்க அருளி செஞ்சிருக்காங்க. அதையும் பார்ப்போம். அப்படி தோற்றரவான பின் அந்த மந்திர ரூபியின் பவர் 3 உலகமும் எட்டி வீசுவதை நீ காண்பாய். எண்ணற்ற கோடி தேவ விடிவுகள், மந்திரங்கள், வேதாந்த அதிசயங்கள் காலமெல்லாம் உன் உள்ளத்தில் ஓடி ஓடி விடிந்து வெளியாகி அறிவு பூத்து குலுங்க நிற்கின்ற அதிகாரண ரூபமே விஸ்வரூபம். அப்ப விஸ்வரூபம்னா என்ன? இந்த சினிமால எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் எடுத்தாருன்னொடனே அப்படியே அவரோட உடம்பு சுவயங்கன்னு இங்க இருந்து வானம் வரைக்கும் வளர்ற மாதிரி காட்டுவாங்களே, அதுவா விஸ்வரூபம்? அப்படி மனித தேகம் அப்படி எலாஸ்டிக் மாதிரி வானத்துக்கு வரைக்கும் உயராது, ஈசனே அவதாரம் எடுத்து வந்தாலும். அப்போ விஸ்வரூபம்னா எது? எண்ணற்ற கோடி தேவ ரகசியங்கள், தேவ விடிவுகள் நமக்கு தினந்தனமும் விளங்கிக்கிட்டே வருதே. அதை பார்த்து தெய்வமே இப்படிப்பட்ட அருங்காட்சி இந்த உலகத்தில் விளங்காத பேச்சு எங்களுக்காக நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களே நாம நினைக்கிறோமே. அப்போதான் நாம அந்த விஸ்வரூப தரிசனையை பார்க்கிறோம். அந்த விஸ்வரூபம் தரிசனைக்கு வந்த பிறகே காண்டீபமும் வெளியாகும். துவாபர யுகத்தில் ஸ்ரீ பரந்தாமன் சந்நிதி முன்னிலையில் அர்ஜுனனுக்கும் அப்படித்தான் வெளியாகிச்சு. விஸ்வரூபம் வெளியாகி தரிசனைக்கு வரும் வரை மரண பயம் அவனை விட்டு போகவில்லை. இந்த விஸ்வரூபம் தெரிஞ்சாதான் மரண பயம் போகும். மரண அச்சம், யமனுடைய அச்சம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா நம்முடைய பெருமான் அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளைகள்ட்ட கேள்வி, யமனா போட, அவனை தூக்கி கால பலகாரத்துக்கு போடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி யமனை குச்சு குச்சு என்றால் வருவதும் போ என்றால் போவதுமாக ஆக்கிவிட்டது எமது சாலை தமிழ். நாய் மாதிரி இங்க வா, சிச்சி போ அப்படின்னா போயிடும். அந்த மாதிரி யமனை ஒரு நாய்க்குட்டியாக ஆக்கி வைத்திருக்கிறது நம்முடைய சாலை தமிழ். இவ்வாறான கோடான கோடி அதிசயங்களை வெளியாக்குகின்ற வார்த்தைகளை உலக வார்த்தைகளோடு ஒன்றாக வைத்து நினையாதே. அப்போ இப்படியெல்லாம் யமனையே, இந்த உலகத்திலே வல்லபமானது யமன் தான். யமனுடைய வல்லபத்தை மீறின வல்லபம் எதுவுமே இல்லை. யாரா இருந்தாலும் அந்த யமன் கையில திக்கியே தான் தீரணும். அவனையே நாய்க்குட்டி மாதிரி ஆக்கி வைக்கிற வார்த்தைகள் இந்த உலக வார்த்தையோட ஒன்றான வார்த்தையாக இருக்குமா? இருக்காதே. தெய்வத்தின் அருள் வருஷிப்பு அது. அதுதான் அருள், மற்றதெல்லாம் இருள். அப்போ தெய்வத்தோட அந்த அருள் வருஷிப்பு தான் இந்த நம்முடைய மனத்து இருளை நீக்குகின்ற பிரகாசமாக, கோடிசூரிய பிரகாசமாக இருக்கிறது. யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திர வாழ் அது. அப்பத்தான் உனக்கு மீட்பு கிட்டும். அந்த மந்திர வாழ், அந்த அமுத வர்ஷிப்பு, அந்த அருள் வர்ஷிப்பு கிடைச்சாதான் உனக்கு மீட்பு கிட்டும். யமனிடமிருந்து நீ தப்பிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த மந்திர வாழ், அது இருக்கிற எல்லை ஒரு குடிசையாக இருந்தாலும் அதுதான் ரத்தனாதிகளால் இழைக்க பெற்ற மாளிகை. ஒரு பவுனை ஒரு பீத்த பையில் போட்டு வைத்தால் அதன் மதிப்பு குறைந்து விடுமா? பவுனு தான், ஒரு பவுனு தான். அத ஒரு பீத்த பையில போட்டு வச்சா அதோட மதிப்பு குறைஞ்சிருமா? பீத்த பையில போட்டாலும், நீ நல்ல பையில போட்டாலும் பவுனு தான்.
குறையாது. அது போலவே அந்த மந்திர ரூபியை உன் இதயாசனத்தில் தரிசிக்க வைக்கும் எல்லை எவ்வளவு மட்டமான ஒரு குடிசையாக இருந்தாலும் அதுவே ஆலயம். அந்த செயல் நடக்கிற இடம் தான் ஆலயம், மற்ற இடமெல்லாம் ஆலயம் இல்லை. அந்த மந்திர ரூபியை அப்படி வெளியாக்குகிற தேவ சன்னத முத்திராலங்க அதிகாரம் பெற்று வந்துள்ளவர்களே தெய்வம். அந்த அதிகாரம் பெற்று வந்திருக்கிறவங்க தான் தெய்வம். அந்த தெய்வம் குடிகொண்டிருக்கிற இடத்துக்கு பேரு தான் ஆலயம். ஆலயம்னா தெய்வம் அங்க குடிகொண்டிருக்கணுமே. உன் பெயர் ராமகிருஷ்ணன், ராமகிருஷ்ணா என்று உன் பெயரை சொல்லி கூப்பிட்டதும் நேரில் ரூபத்தில் நீ இருப்பதால் ஏன் என்று பதில் சொல்லுகிறாய். நீ இல்லாத எல்லையில் 1008 தடவை ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா என்று அலறி அலறி கூப்பிட்டாலும், ராகமாக கூப்பிட்டாலும், உருக்கமாக அழுது கொண்டே கூப்பிட்டாலும் ஏன் என்று சொல்லுவாயா? சொல்ல மாட்டாய். அதே போலத்தான் மூல மந்திரத்தை வாயால் எத்தனை 1000 தரம் சொன்னாலும் அதை நேருக்கு நேர் சந்திக்க முடிவதில்லை. அது வீற்றிருக்கும் எல்லையில் போய் ஒரு முறை சொன்னாலும் அது உன் தரிசனைக்கு வந்துவிடும். இப்போ ஒருத்தவங்களை கூப்பிடணும்னா அவங்க இல்லாத இடத்துல போய் நான் கத்தி கத்தி கூப்பிட்டேன் நீங்க வரல அப்படின்னா, இருக்கிற இடத்துல போய் கூப்பிட்டா தானே வருவாங்க. இல்லாத இடத்துல எங்கேயோ போய் நின்றுகிட்டு கத்திக்கிட்டு கூப்பிட்டாலும், உருக்கமா கூப்பிட்டாலும், ராகமா கூப்பிட்டாலும், அழுதுகிட்டே கூப்பிட்டாலும் எப்படி வருவாங்க? அது போல நீ இல்லாத இடத்துல தேடுறிய, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமே. இந்த மாதிரி எங்கெங்கேயோ அலைகிறிய. ஆரூரன் இங்கிருக்க அவ்வூர் திருவிழா என்று ஊரூர் அலையும் ஊமர்கள் நீ விளக்கு இருக்க தீ தேடுவீர். விளக்கு உங்ககிட்ட இருக்கு, தீய எங்க தேடிக்கிட்டு ஊருக்கு அலைஞ்சிக்கிட்டு திரியிற? பொருள் இல்லாமல் நாமத்தை மட்டும் சொல்வதால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. மந்திரத்தை உன் கைப்பொருளாக ஆக்க வல்ல பெரியோர்கள் உனக்கு வந்து வாய்க்க வேணும். அவர்கள் இப்பூமியில் ஓவாது வந்து பிறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அபூர்வமான அந்த அரிய சந்திப்பை நீ தேடி அடையவே உனக்கு தரப்பெற்றது. அப்போ இந்த அபூர்வமான இந்த பிறவி எப்பயோ ஒருக்க இந்த பூமியில நடந்துகிட்டு தான் இருக்கும். அந்த அபூர்வமான அந்த பிறவியை நீ சந்திக்கணும். அந்த சந்திப்புக்கு பேரு தான் அபூர்வமான சந்திப்பு. அந்த சந்திப்பு நீ சந்திக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு அறிவு தரப்பெற்றிருக்கு. வேற எதுக்காகவும் அறிவு தரப்பெறவில்லை. உன் ஜீவனை யமன்கை சிக்காது மீட்டு ஆட்கொட உன்போல் மனித சட்டை தாங்கி வந்துள்ள பெருங்கருணை பேரருள் திருமேனியே ஆசான். அப்போ உன்னை போலவே மனிதர் சட்டை போய் நீங்க மனிதனையா வணங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்களே, உன்னை போல மனித சட்டை தாங்கி தான் வருவாங்க அவங்க. உன்னை போல இல்ல, அவங்க தன்னுடைய சாயலில் இந்த மனிதனை படைச்சிருக்கிறாங்க. நம்முடைய சாயல இறைவன் இல்லை, இறைவனுடைய சாயலில் இரக்கம் கொண்டு இந்த மனிதனை இப்படி படைச்சிருக்காங்க. இப்போ இந்த மிருகங்கள்லாம் கீழே கிடக்கிறத வாயை கொண்டுதான் திங்கும். நம்ம கையால எடுத்து சாப்பிடுறதுக்கு அந்த கைகளை எல்லாம் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் நம்ம அந்த கை இல்லைன்னா என்ன செய்வோம்? நாமளும் மிருகங்கள் வாயை வச்சே சாப்பிடுற மாதிரி தானே சாப்பிடணும். இப்படி அருமையான கைகளையும் கால்களையும் இந்த அங்க குலங்களை எல்லாம் கொடுத்துருக்காங்களே, இறைவன் தன்னுடைய சாயல்ல இந்த மனிதனை படைச்சிருக்காங்களே. அந்த நன்றி இல்லாம நீ ஒரு மனிதனை போய் கும்பிடுறியான்னு கேட்கிறியே. அப்போ உன்போல் மனித சேட்டை தாங்கி வந்துள்ள அந்த பெருங்கருணை பேரருள் திருமேனியே ஆசான். அவர்கள் வல்லபத்தை உனக்கு தெரிய வைக்கவே உபதேசம். காலமெல்லாம் எழுத்தாக இருந்த காயத்ரியை, பஞ்சாட்சரத்தை, அஷ்டாட்சரத்தை, கலிமாவை ரூபத்தை நேருக்கு நேர் தரிசனைக்கு கொண்டு வந்த இவர்கள் நம்போல் மனிதர் அல்ல. ரூபம் நம்ம போல தேகம்தான் வந்திருக்காங்க. தெய்வம் அவங்க திருப்பத்தூர் பிரசனத்துல எங்கோல் தேகம் எடுத்து வந்துள்ள மக்களே, என்னை போல் உடல் எடுத்து வந்துள்ள பிறவியரே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள போலதான் நம்ம வந்திருக்கோம். ஆனா அவங்க மனிதர் அல்ல, அவங்க தேவாதி தேவன். இவர்கள் நம்போல் மனிதர் அல்ல, தேவாதி தேவனே என்று அறிய வைப்பதற்கு உபதேசம். அந்த மறைமொழி, அந்த நிறைமொழி மாந்தருடைய அந்த திரு ஆலவாயிலிருந்து வருகிற மறைமொழியை பார்த்த உடனேதான் உனக்கு அந்த விஸ்வரூப தரிசனை தெரியும். இவங்க நம்போல் மனிதர் அல்ல, இவங்க தேவாதி தேவன் அப்படிங்கறதெல்லாம் உனக்கு தெரியும். அதனால சும்மா யாரோ கும்பிடுறாங்க சொல்றாங்கிறதுக்காக ஒரு மனிதனை போய் கும்பிடுங்களே, நீ அவங்களுடைய திருவாய்மொழியை கேட்டு பார்க்கணும். எழுத்தாக இருக்கிற பஞ்சாட்சரம் அது பொருளாக மாறணும்.
எங்க பஞ்சாட்சரத்தை எழுது அப்படின்னு சொல்லுவாங்க பெருமான் அவர்கள். எழுதுவாங்க. நான் சிவாக அழி அப்படின்னோடனே அழிச்சிருவாங்க. ஏன்னா பஞ்சாட்சரம் எழுதுனா அழிச்சுட்ட பஞ்சாட்சரம் அழியக்கூடிய பொருளா? இல்லையே. அது அழியக்கூடாத பொருள், அழியவே முடியாத பொருளே. அந்த பஞ்சாட்சரம் பொருளாக வரணும். பொருள்னா என்ன? வாக்காகிய பொருள். அவங்களுடைய திருவாக்கு தான் பஞ்சாட்சரமாக, அஷ்டாட்சரமாக, கலிமாவாக, பிரணவமாக, காயத்ரி மந்திரமாக ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அது நமக்குள்ள போயிடுச்சுன்னா அதை யாராலையும் அழிக்க முடியாது. நேற்று இந்த விளக்கம் கொடுத்தேன், இன்னைக்கு அதை அழிக்கிறேன்னு அழிக்க முடியுமா? முடியாது. அந்த பொருள் அப்ப எழுத்தாக இருந்தது பொருளாக வரணும்னா அவங்க உன்னை போல தேகம் எடுத்து வந்துதான் அந்த பொருளை உனக்கு கொடுப்பாங்க. பெரியோர்கள் இந்த வேடம் போடும் பாசாண்டியர்களால் இந்த செயல் செய்ய முடியாது அல்லவா? பாசாண்டிகளால இந்த பொருளாகிய வாக்க கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதே. ஆகவே மெய்யை பொய்யில் இருந்து பிரித்து காட்டவே உபதேசம். இப்ப நாம சொன்னோமே, உபதேசம்னா ஒரு நாள் ராத்திரி கூட்டி வச்சு உபதேச சபையில உட்கார்ந்தது மட்டும் உபதேசம் அல்ல. அது எங்க ஆரம்பித்து எங்கு முடிகிறது? நமக்கெல்லாம் இப்ப உபதேசம் நடந்து கொண்டேதான் இருக்கு. தெய்வம் அவங்க சொல்லுவாங்க, நீங்களும் இப்போது அந்த உபதேசத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். என்னைக்கு தெய்வம் அவர்களுடைய அந்த பொருளாகிய வாக்கு, அந்த பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் பொருளாக நம்முடைய காதுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சதோ அன்னைக்கே நம்ம உபதேச சபையில உட்கார்ந்துட்டோம். எது வரைக்கும் அது கேட்டுக்கிட்டே இருக்க போது நம்மளை அந்த பரமபகத்துல புதுகுத்தாட்டி அந்த பேரின்ப வாழ்வுக்குள்ள தள்ளி விடுவாங்களே ஒரு நாள், அது வரைக்கும் அந்த உபதேசம் நடந்துகிட்டே தான் இருக்கணும். இல்லைன்னா நழுகி கீழே இழுத்து தள்ளி கொண்டு போய் இந்த காதுக்குள்ள வேற நரக செவித்துளையா மாறிடும். அத சொர்க்க செவித்துளையா மாத்தணும்னா அந்த பொருளாகிய வாக்கு உள்ள போகணும். வேற இந்த உலக காரியத்தை குப்பைகளை கண்ட குப்பைகளை செவிக்குள்ள புகுத்தணும்னு நினைச்சின்னா அது நரக செவித்துளையா மாறிடும். அப்போ உபதேசம் எங்கு ஆரம்பித்து எங்கு முடிகிறது? உன்னிடம் எழுத்தா இருந்த மூல மந்திரம் கோடி சூரிய பிரகாச பொருளாக கைவரவு ஆகுவதற்கு. அப்போ அந்த கோடி சூரிய பிரகாசம், பிரகாசம்னாலே நம்முடைய அந்த அறிவுல இருக்கிற இருட்டை நீக்குகிற பிரகாசம், அது எங்க இருக்கு? தெய்வம் அவர்களுடைய வாக்குல தானே இருக்கு. அந்த கோடி சூரிய பிரகாசம் கைவரவு ஆகணும்னா என்ன செய்யணும்? நீ இந்த தூலத்தை விட்டுட்டு உனக்குள்ள இன்னொரு தூலம் இருக்கு, அந்த தூலத்துக்குள்ளதான் அந்த அறிவு தேகம் இருக்கு. அந்த தூலத்துல அந்த வாக்கை நீ வாங்கி வச்சுக்கணும். இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள் ஆக்கி. அப்படித்தான் இந்த இந்த உடம்புலே இருக்காத, இந்த உலக காரியத்திலே இருக்காத. தூல வாழ்க்கையை துச்சமாக எண்ணி ஜீவ வாழ்க்கையை திடம்பட செய்யி. அப்போ இந்த கடத்தை விட்டு அந்த கடத்துக்குள்ள, அந்த ஜீவ தேகத்துக்குள்ளதான் அந்த வாக்கை நாம உள்ள வைக்க முடியும். அந்த அறிவானது அந்த ஜீவ தேகத்துலதான் இருக்கு. அப்படி வாங்கும் போதுதான் நாம மறுபிறப்பு பிறக்கிறோம். உனக்கு மறுபிறப்பு தந்தருடைய இரவு உபதேசம் ஆரம்பித்து இறுதி நேரம் ஆகிய சாவுடைய நேரத்தில் யமபடர் மோதி நெருக்குகின்ற அந்த அமளி ஆபத்தை துண்டாடி தெரிபட செய்து, அதாவது யமன்கை கீழே போய் உன் கை மேலோங்கும்படி ஆக்கி. அப்போ இந்த உபதேசத்தை நிறைய வாங்கும் போதுதான் யமன்கை கீழே போய் நம்ம கை மேலோங்கி நிற்கும். அந்த தெய்வ விடிவின் ஒளி உன் அகத்தில் பரவ செய்து பிணி மூப்பு சாக்காடு அணுகா மாறாத வயதுடைய நித்திய முத்தி தேகத்தில் புகுத்தாட்டி பரமபத பேரின்ப வாழ்விற்குள்ளே உன்னை தள்ளுகிற போது உபதேசம் முடிகிறது. அப்போ அது வரைக்கும் நமக்கு உபதேசம் நடந்து கொண்டேதான் இருக்கு. யார் அந்த செயலை நடத்துறாங்க? அந்த ஈசனே அவதாரம் நம்போல் மனித தேகம் எடுத்து நமக்கு அந்த உபதேசத்தை நம்மளை அந்த பரமபத வாழ்வில தள்ளுகிற வரைக்கும் நமக்கு அந்த உபதேசத்தை பெருமானவர்கள் அருளி செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? அந்த செவிவாய் திறந்து அந்த அருளமுதத்தை எவ்வளவுலாம் அதுல சேகரிச்சு வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்குத்தான் நாம அந்த பரமபத வாழ்வை அடைய முடியும். நமக்கு இதுக்கு முன்னால நாம என்னென்னமோ எங்கெங்கெல்லாம் கேட்டு வச்சிருந்திருப்போம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம காதுக்குள்ள இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு புத்தம் புதிதாக நாம தெய்வம் அவர்கள் அருள் செய்யறத நாம கேட்டு வாங்கி வாங்கணும். ஒரு குரு பெருமான் அவங்க கிட்ட ஒருத்தர், ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர், அவர் எனக்கு அது தெரியும் இது தெரியும், நான் அங்க போயிருக்கேன் இங்க போயிருக்கேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத கேக்குறதுக்காக நான் வந்திருக்கேன்
நீங்க எனக்கு ஏதாவது உபதேசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஞானி அவங்க சொன்னாங்களாம், இந்த டீயை சாப்பிடு, இரு உனக்கு ஒரு டீ ஊத்தி தரேன், டீயை சாப்பிடு, அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பு நிறைய டீ இருந்ததான். அந்த டீ இருக்கிற கப்பு மேல டீயை ஊத்திக்கிட்டே இருந்தாங்களாம். அது கீழே வடிஞ்சு போய்கிட்டே இருந்தான். இந்த போனவருக்கு என்ன, இவரு ஒரு பெரிய ஞானின்னு வந்தோம், இவரு டீ இருக்கிற கப்பு மேல மேல வழிய ஊத்திக்கிட்டே இருக்கிறாரு, வலிஞ்சுக்கிட்டே இருக்கு, அவர் ஊத்திக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இவர் கேட்கிறாரு, என்ன குருவே நீங்க இந்த மாதிரி மேல ஊத்திக்கிட்டே இருக்கீங்க, அது கீழே எல்லாம் வடிஞ்சு போகுது அப்படின்னோடனே, தெரியுதா கீழே வடிஞ்சு போகுதுல, அப்போ அதுல நிறைய இருக்கும் போது மேல ஊத்துனா கீழே தானே வடிஞ்சு போகுது, அது மாதிரி நீ நிறைய குப்பைய வச்சிருக்க, இந்த குப்பைக்கு மேல நான் என்னுடைய ஞானத்தை கொடுத்தேன்னா அது கீழே வடிஞ்சு போயிடும், நீ அந்த குப்பையெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு காலி பாத்திரமா கொண்டு வா, அப்புறமா நான் ஞானத்தை தர்றேன் அப்படின்னு அருளி செஞ்சாங்களாம். அது போல உங்க மனமாகிய குப்பையில நிறைய சாணி குப்பை எல்லாம் இருக்கு, அதுல கொண்டு போய் அந்த தெய்வம் அவர்களுடைய அமுத வர்ஷிப்பாக்கி அந்த பாலை ஊற்றினா என்ன ஆகும், பால் பிரிஞ்சு போகும். அப்போ அந்த மனமாகிய அந்த பாத்திரத்துல இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே தூக்கி எரிஞ்சிட்டு சுத்தம் பண்ணி தெய்வம் அவருடைய அந்த அமுத வர்ஷிப்பாகி அந்த திருப்பால் அமுதை மட்டும் வாங்குவதற்கு நம்ம சுத்தமான பாத்திரத்தோட அவங்க நின்னா அவங்க தினமும் நமக்கு அந்த அமுத வர்ஷிப்பாகி அந்த திருப்பாலை அந்த திருப்பார் கடலை கடந்து அந்த அமுதத்தை கொடுப்பாங்க. அதை கொடுக்க அந்த அமுதம் நம்ம செவியில பெருகி அது ஒரு நாளைக்கு நம்மளை முத்தி தேகத்தில் புகுத்தாட்டி அந்த பரமபத பேரின்ப வாழ்விற்குள் நம்மை தள்ளுவதாக அமைந்துவிடும். அப்படியாக நம்முடைய பெருமான் அவர்கள் இந்த அண்டரண்ட சராசரத்தையும் படைத்த அந்த அரூப வடிவத்தில் இருந்த அந்த பிரம்மத்த கூடம் தூல வடிவம் எடுத்து வந்து நமக்கு அருளி செய்துள்ள அந்த அமுத வர்ஷிப்பை நாம தினமும் கேட்டு நம்முடைய மனமாகிய பாத்திரத்துல சுத்தமாக நிறைய சேகரித்து வைப்பதற்காக நாளும் நமக்கு அந்த அமுத வர்ஷிப்பை வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களுக்கு பொன்னடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருகை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.